எவ்ரி ஒன் டுடே இஸ் டீலிங் வித் ஸ்ட்ரெஸ். ஒரு ஸ்ட்ரெஸ் ஹிட் ஆகும்போது யாரும் அதை காம் டவுன் பண்ணணும்னு ட்ரை பண்றதில்ல. அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலான்னு தான் நினைக்கிறாங்க. அதுவும் எப்படி தெரியுமா, என்லெஸ்ஸா ஸ்க்ரோல் பண்ணிட்டு தன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணி ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் மண்டைக்குள்ள போட்டு ஓவர் திங்க் பண்ணி எல்லாமே சரியாயிடும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஒண்ணுமே நடக்காது. பிகாஸ் எல்லாரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு பாக்குறத விட்டுட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த சுச்சுவேஷனையும் அவாய்ட் பண்றாங்க. பட் ஹியர் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் த ப்ராப்ளம். யுவர் ரெஸ்பான்ஸ் டு ஸ்ட்ரெஸ் இஸ் த ப்ராப்ளம். அண்ட் இந்த வீடியோல why stress is hitting, how to handle that culprit in simple waysங்கிறத தெளிவா பார்க்கலாம். ஸோ guys, welcome back to HFT. தெரியாதவங்களுக்கு I am Abhi who's posting videos for himself first, then to his audience. ஸோ subscribe பண்ணிக்கோ. அப்பதான் நெக்ஸ்ட் நான் வீடியோ போடும்போது ஈஸியா ஒன்று ரீச் பண்ணும். I know you guys been waiting for me, so the days came and I am back with the solution for your stressful life. The first thing you need to control your breath. ஒரு ஸ்ட்ரெஸ் ஹிட் ஆகும்போது நம்ம பாடி இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். யுவர் பிரீத்திங் பிகம்ஸ் ஃபாஸ்ட், யுவர் ஹார்ட் ரேட் இன்க்ரீசஸ். உங்க மைண்டே ஒரு ரேஸ்ல ஓட ஆரம்பிச்சிடும். எதை பார்த்தாலும் எரிச்சலா வரும், எவனையாவது தூக்கி போட்டு சொல்லலாம்னு தோணும். சின்ன விஷயம் கூட பெரிய ஆர்குமெண்ட்டை கிரியேட் பண்ணும். வேகத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம குயிக் டிசிஷன்ஸ் எடுப்பேன். ஆனா அது எல்லாமே தப்பான டிசிஷன்ஸா தான் இருக்கும். அந்த நேரத்துல எவனாவது அவங்கிட்ட போய் நின்னான்னு வையேன், செத்தான். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி தெரியும், ஆகாது. பின்னாடி உட்காந்து இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன், ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு ரிக்ரெட் பண்ணுவேன். நடந்திருக்கா இல்லையா, இட்ஸ் டோட்டலி நார்மல். பட் அதுல வர ரிலாக்ஸேஷன் வெறும் டெம்பரவரி சொல்யூஷன் தான். இன்ஃபேக்ட் அதனால இன்னும் தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் பிரெத் பிகாஸ் யுவர் பிரீத் இஸ் த ரிமோட் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மைண்ட். ஸோ when something making you uncomfortable, if possible take a break. அந்த இடத்த விட்டு ஒரு 2 நிமிஷம் தள்ளி போயிரு. ஐயோ என்னத்தையும் போட்டாண்டி ஓடியாந்துரு. ஆஃபீஸ், காலேஜ், ஈவன் இட் கேன் ஹேப்பன் இன் யுவர் ஹோம். இவன்லாம் இல்ல, வீட்டுல தான் அதிகமா நடக்கும். வீட்டுல அடிக்கிறீங்க, அனாதை நினைச்சிட்டீங்களா? இப்படி பண்றதுனால நம்ம பிரெயினை காம் டவுன் பண்றோம். காம் டவுன் சொல்லி சொல்லாம சொல்றோம், அவ்வளவுதான். குழந்தைய எப்படி ஏமாத்தி உட்கார வைப்போம் அது மாதிரி. திஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு ரீகெயின் யுவர் கண்ட்ரோல். பிகாஸ் இந்த ஸ்மால் கேப் உங்க மைண்ட் எமோஷனல் திங்கிங்ல இருந்து லாஜிக்கல் திங்கிங் மூவ் ஆயிரும். தென் ask yourself, what is the calmest way to respond right now? That one question can save you from bad decisions and unnecessary stress. And second, change your perspective. Most of the stress and the situationனாலயோ அங்க நடக்கிற ப்ராப்ளம்னாலயோ இல்ல, இட் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் ஹவ் யூ திங்க் அபவுட் இட். எல்லாரும் ப்ராப்ளம்ஸை எக்ஸாஜரேட் பண்றாங்க. முடியல தலைவரே, எரிச்சலா வருது, என்ன மட்டும் கார்னர் பண்றாங்க, எல்லாரும் என்ன ரொம்ப ஹர்ட் பண்றாங்க, நான் தான் பிரச்சனை, ஐ கான்ட் ஹேண்டில் திஸ். ஏன், எதுக்கு? நீயும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளு, இந்த ப்ராப்ளம் ஒரு நாள் நீடிக்குமா? அட்லீஸ்ட் 1 வீக்? மோஸ்ட் ஆஃப் த டைம் த ஆன்சர் இஸ் நோ. அப்புறம் அதை யாரும் இன்னும் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறது? நீதான். நாம அந்த ப்ராப்ளமை எப்படி பாக்குறோன்றதுலதான் விஷயமே இருக்கு. லெட்ஸ் see, நீ ஒரு இம்பார்ட்டன்டான இடத்துக்கு உன்னோட கார் ஆர் பைக்ல டிராவல் பண்ணிட்டு போற, கொஞ்சம் லாங்கர் டிஸ்டன்ஸ், ஓகேவா? மிடில் ஆஃப் த ரைட்லயே டயர் பஞ்சர் ஆயிருச்சு, பைபாஸ் ரோட்ல சுத்தி எந்த கடையுமே இல்ல. ரியாக்டிங் மீன்ஸ் டயரை போட்டு எத்திட்டு நட் ரோட்ல உட்காந்து புலம்பிட்டு இந்த ஒரு ப்ராப்ளம்னால மார்னிங்ல இருந்து நடந்த எல்லா நல்ல விஷயத்தையும் மறந்து போய் அடுத்து நடக்க போற இம்பார்ட்டன்ட் திங்ஸும் மறந்து போய் இந்த ஒரு ப்ராப்ளம்னாலேயே உன்னோட பிளான், உன்னோட மூட், உன்னோட எனர்ஜி எல்லாத்தையும் நீயே டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன். வாட் இஃப் யூஆர் லுக்கிங் த சேம் ப்ராப்ளம் இன் திஸ் வே? ஓகே, டயர் பஞ்சர் ஆயிருச்சு, ரொம்ப தூரம் டிராவல் பண்றோம், முன்னாடி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணியிருக்கணும், பண்ணல. சரி, அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் ஐடியாஸாச்சும் பிளான் பண்ணியிருக்கணும், அதுவும் பண்ணல. ஃபைன், லெட்ஸ் குயிக்லி சால்வ் திஸ்னு அடுத்து யாராச்சும் தெரிஞ்சவங்க அந்த ரூட்ல வருவாங்கன்னா ஹெல்ப் கேட்கலாம். ஆர் அட்லீஸ்ட் ரேண்டம் பீப்புள்கிட்ட ஹெல்ப் கேட்டாச்சும் இந்த ப்ராப்ளம் அங்கேயே சால்வ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கணும். என்ன, போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் லேட்டா போவோம், பட் போயிட்டோம்ல, அதான் மேட்ரு. அதை விட்டுட்டு எல்லா என் நேரம் எதுக்குடா வாழ்றோன்னு இருக்குன்னு இல்லாத எல்லா விஷயத்தையும் போட்டு யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கிறது. ப்ரோ, நியாயமா இது? when you are stressed, your body shows more than your mind. நம்ம ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது வேகமா செய்யறேன்னு பதட்டத்தோட இருக்கிறது, ஒவ்வொரு டிசிஷனும் ரொம்ப ரஷ் பண்ணி எடுக்கிறது, அண்ட் லாஸ்ட்ல இது எல்லாமே தப்பா தான் போய் முடியும். இதனால நம்ம பிரெயினுக்கு ஒரே ஒரு மெசேஜ் தான் போகும், சம்திங் இஸ் ராங்.
which creates even more stress. ஸோ மைண்டை காம் டவுன் பண்ற மாதிரியே உன் பாடியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணு. பொறுமையா உட்காந்து உன்னை ரிலாக்ஸ் பண்ணு. கொஞ்சம் தனியா குடிச்சு அவாய்ட் unnecessary conversation and thoughts about the problem or the things which makes you stress. Don't talk about those things because அதை நம்மளே திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ள கொண்டு வர மாதிரி. தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. நம்ம பிரெயின் பாடியை கான்ஸ்டன்டா செக் பண்ணிட்டே இருக்கும். ஏதாச்சும் சிக்னல் வருதான்னு நம்ம பாடி காம் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம பிரெயினும் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா காம் ஆயிடும். ட்ரை திஸ் நெக்ஸ்ட் டைம், யூ வில் நோட்டீஸ் அ பிக் சேஞ்ச். ஸ்ட்ரெஸ் எப்போ பீக் அடிக்கும்னு தெரியுமா? ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்ன்ற தாட்ஸ்னால. நான் இந்த விஷயத்துல தோத்து போயிட்டேன்னா என்ன பண்றது? அந்த மேனேஜருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பேயா ஆடுவானே. ஐயோ, இன்டர்வியூல செலக்ட் ஆகலைன்னா என்ன பண்றது? என் ஆளை என்ன ரிஜெக்ட் பண்ணிருச்சுன்னா என்ன பண்றது? உன் மைண்டு நடக்கவே நடக்காத விஷயம் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன ஆகும்? தேவையில்லாத சினாரியோஸ் கிரியேட் பண்றதுனால தேவையில்லாத பயம் வரும். பயம் வந்தா ஓவர் திங்கிங் ஸ்டார்ட் ஆகும். ஓவர் திங்கிங்னாலேயே உனக்கு இன்னும் ஆன்சைட்டி பில்ட் ஆகும். அதனாலயே நீ போற காரியம் புட்டுக்கும். அதுக்கு சொல்யூஷன் ஸ்டே அட் பிரசன்ட். அதுக்காக ஃபியூச்சர் பத்தி யோசிக்கவே வேணாம்னு சொல்லல, ஃபியூச்சருக்கே போய் சஃபர் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு நாளைக்கு இன்டர்வியூ. பெட்ல படுத்துட்டு திங்க் பண்ணிட்டே இருக்கான். என்ன கேட்பாங்க? ஆன்சர் பண்ண முடியலனா, உழப்பிட்டோனா, ரிஜெக்ட் பண்ணிட்டா, இப்படி 100 இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணிடுவான். டேய், இன்னும் விடிய கூட இல்லடா, மூடிட்டு படு. ஸோ ப்ரெசண்ட்டுக்கு வா. இப்படி நெகட்டிவா யோசிக்கிறதுக்கு பதில் ப்ராக்டிக்கலா என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பாரு. ரெஸ்யூம் ரெடியா இருக்கா? கம்பெனி பத்தி படிச்சாச்சா? நாளைக்கு போட்டு போறதுக்கு ட்ரெஸ் ரெடியா இருக்கா? இப்படி யோசிக்கும் போது உன் மைண்ட் இமேஜினேஷன்ல இருந்து ஆக்ஷன் மோடுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். நீயும் கான்ஃபிடென்ட்டா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவ. இன்டர்வியூல எது முக்கியமோ இல்லையோ, கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படிதான் இமேஜினேஷன்ல வாழாம ப்ரெசென்ட்ல இருந்தே ஃபியூச்சரை ஹேண்டில் பண்ண உன்னை நீ ரெடி பண்ணிக்கணும். நான் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்? And in conclusion, most of the people think calm and successful people have easy lives. அவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்குமே இருக்கும், எப்பவுமே இருக்கும். இன்ஃபேக்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு நம்மளோட பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். பட் டிஃபரன்ஸ் என்னன்னா, அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கிட்டாங்க. யோசிச்சு பாரு, நீ காமா இருக்கணும்னா உன் லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் குறையணும்னு அவசியம் இல்லை. உனக்கு ஸ்ட்ரெஸ் வராம இருக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், அதனால ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆனாலும், உன்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிற லெவலுக்கு உன்னை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்ட்ரெஸ் வரும்போது டோன்ட் ஃபைட் வித் யுவர் தாட்ஸ். பாஸ், பிரீத், கண்ட்ரோல் யுவர் பாடி, ஸ்டே அட் ப்ரெசென்ட். அதுக்கப்புறம் டிசிஷன்ஸ் எடு, ரியாக்ட் பண்ணு. நீ காமா இருக்கிறதுனால பெர்ஃபெக்ட் ரிசல்ட்ஸ் வரும்னு நான் கேரண்டி கொடுக்கவும் மாட்டேன். பட் இட் கிவ்ஸ் யூ அ பெட்டர் சான்ஸ் டு மேக் அ ரைட் டிசிஷன். சிம்பிளா சொல்லணும்னா, தப்பான டிசிஷன்ஸ் எடுக்காம இருக்கிறதுக்கு காமா இருந்தாலே போதும். இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இல்ல புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், மைண்டை பத்தி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதுன்னு ஃபீல் பண்ணினா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போ. அப்பதானே எனக்கும் தெரியும். அண்ட் இது மாதிரி வேற ஏதாவது விஷயத்துல நீ ஸ்ட்ரகிள் பண்றனாலும், என்னோட ஹெல்ப் தேவைப்படுதுனாலும், ஜஸ்ட் லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ். வீடியோவோட வருவேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் HFD.